உன் எல்லையில் அழிவு நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் எப்போதும் போராட்டமும் குழப்பமும் காணப்படுகிறத? இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். விசுவாசித்து அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படமாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று வாக்குதத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதை விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்புகையில் எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டிருந்தது. எருசலேம் மதில்கள் தகர்க்கப்பட்டிருந்தன. மக்கள் பயத்திலும் வறுமையிலும் இருந்தனர். அப்படிப்பட்ட சோர்ந்து போன மக்களுக்கு நம்பிக்கையூட்ட தேவன் கொடுத்த தீர்க்கதரிசனம்தான் இந்த வசனம். பிரியமானவர்களே, மனித உதவிகளை விட கர்த்தரின் இரட்சிப்பு ஒரு பெரிய பாதுகாப்பை தரும். உங்களுடைய இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு பிறகு கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். புதிய எருசலேமில் நிலவப்போகும் நித்திய சமாதானத்தின் நிழல் இனி உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை அறிக்கை செய்து விசுவாசியுங்கள். பிரியமான தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் உடைந்த மதில்கள் எவை என்பதை கர்த்தருக்கு துதிபலி செலுத்தி தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அதை துதியால் கட்ட விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள கர்த்தாவே, ஜனங்களின் வாழ்வின் எல்லைகளில் அழிவை நீர்மூலமாக்கி உம்முடைய இரட்சிப்பினால் இனி கொடுமையை காணாமல் காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள்.